பிரைஸ் லார்ட். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த காலை நேரத்திலும் உங்கள் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு குடும்பங்களையும் கர்த்தர் தாமே அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார். பிரியமானவர்களே, அநேக பேர் இந்த நாளிலும் கூட நீங்கள் நினைக்கக்கூடும், எனக்காக யாரும் இல்லை, என்னுடைய தேவைகளுக்காக நான் ஒவ்வொரு நாளும் போராடி கொண்டிருக்கிறேன், துக்கத்தோடு நான் ஒவ்வொரு நாட்களை கடந்து சென்று கொண்டிருக்கிறேன். உடன் பிறந்தவர்கள், தாய் தந்தை கூட சில நேரங்களிலே என்னை மறந்து விடுகிறார்கள். எனக்கான ஒரு தேவை வருகின்ற பொழுது, எனக்கு ஒரு போராட்டம் வருகின்ற பொழுது, என்னுடைய சொந்தங்கள் நண்பர்கள் யாரும் எனக்காக காணவில்லை, எனக்காக யாருமே வரவில்லை என்றெல்லாம் நீங்கள் எவ்வளவோ வேதனையோடும் போராட்டத்தோடு இருக்கக்கூடும். ஆனால் பிரியமானவர்களே, எல்லாவற்றிற்கும் மேலானவர் ஒருவர் இருக்கிறார். நம்முடைய தாயின் கருவிலே நாம் தோன்றுவதற்கு முன்பே நம்மை பேர் சொல்லி அழைத்த தேவன். ஆமென், அல்லேலூயா. நீங்கள் எந்த நிலையிலும் அவரை நீங்கள் மறவாமல் பற்றி கொண்டிருங்கள். அவர் நிச்சயமாக உங்களை எல்லா காரியத்திலும் இருந்து விடுவித்து உங்களை ஆசீர்வதித்து அவர் பெருக பண்ணுவார். அவர் எவ்வளவு இரக்கம் நிறைந்த தேவன் என்பதை நாம் ஒரு வேத வசனத்தின் மூலமாக பார்க்கலாம். சங்கீதம் 25 அதிகாரம் 8வது வசனத்தை நாம் பார்க்கின்ற பொழுது, சங்கீதம் 25 அதிகாரம் 8வது வசனத்தில், கர்த்தர் நல்லவரும் உத்தமருமாய் இருக்கிறார், ஆகையால் பாவிகளுக்கு வழியை தெரிவிக்கிறாரா. ஆமென். கர்த்தர் எவ்வளவு நல்லவர், உத்தமர் என்று நாம இந்த வேத வார்த்தை மூலமாக பார்க்கிறோம். பாவிகளுக்கு கூட தனது வழியை தெரிவிக்க கூடியவராகவே அவர் இருக்கிறார். அப்படிப்பட்ட தேவன் நம்மோடு இருக்கின்ற பொழுது, ஆமென், ஹல்லேலூயா, நாம் கலக்கம் அடையலாமா? ஆமென், பிரைஸ் லார்ட். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, நம்பிக்கையாக இருங்கள். நிச்சயமாக உங்களுடைய நம்பிக்கை வீண் போகாது, அது நிச்சயமாக நிறைவேறும். நீங்கள் எந்த நிலையிலும் எந்த ஒரு பொல்லாத மனிதர்கள் மீது பொறாமை கொள்ளாமல், தீய வழிகளிலே செல்லாமல், நன்மையானவற்றை செய்து நலமான வழிகளிலே, நீதிக்குரிய பாதைகளிலே நீங்கள் நடக்கின்ற பொழுது நிச்சயமாக கர்த்தர் உங்களை உயர்த்தக்கூடியவராக இருக்கிறார். சில நேரங்களிலே தந்தை மறந்தாலும், தாய் மறந்தாலும், யார் நம்மை கைவிட்டாலும் கர்த்தர் சேர்த்துக் கொள்வார். 27வது சங்கீதம் 10வது வசனம் இப்படியாக நமக்கு சொல்லுகின்றது, என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்வார். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை சேர்த்துக் கொள்வார். பிரியமானவர்களே, அநேக குடும்பங்கள்ல தாய் தந்தை 2-3 பிள்ளைகள் இருக்கின்ற பொழுது யாராவது ஒருவருக்கு தன்னுடைய ஆஸ்தி எல்லாவற்றையும் கொடுத்து, எல்லா செல்வங்களையும் ஒருவருக்காக கொடுத்துவிட்டு அவர்கள் மற்றவர்களை புறக்கணிக்கக்கூடியதை நாம் பார்த்திருப்போம். ஆனால் தேவன் அப்படிப்பட்டவர் அல்ல. அவர் நீதிக்குரியவர். அவர் எல்லாரையும் ஒன்று போலவே அவர் ஆசீர்வதிக்கக்கூடியவர், உயர்த்தக்கூடியவர், எல்லாருக்கும் தன்னுடைய கிருபையை கொடுக்கக்கூடியவர். ஆமென், அல்லேலூயா. எந்த ஒரு மனிதனையும் அவன் பாவியாக இருந்தாலும், துன்மார்க்கனாக இருந்தாலும், அவனை தள்ளிவிடாமல், அவனை வெறுத்து ஒதுக்காமல், அவனுக்கும் தன்னுடைய வழியை காண்பிக்க கூடியவராக, மன்னித்து ஏற்றுக்கொள்ளக்கூடியவராக, தன்னிடமாய் சேர்த்து கொள்ளக்கூடியவராக, அவ்வளவு ஒரு இரக்கம் நிறைந்த தகப்பன் நமக்கு இருக்கிறார் என்பதிலே தேவ பிள்ளைகள், தேவ ஜனங்கள் எப்பொழுதுமே திடன் கொள்ளுங்கள். கர்த்தர் இந்த வார்த்தைகள் மூலமாக உங்கள் ஒவ்வொருவரையும் வருகிற நாட்களிலே, காலங்களிலே இன்னும் ஆசீர்வதித்து உயர்ந்த ஸ்தானத்திலே நிலைநிறுத்துவார். ஆமென், ஹல்லேலூயா. நாம் ஜெபிப்போம். எங்களை அளவில்லாமல் நேசிக்கின்ற பரலோக பிதாவே, சோத்திரம். கர்த்தாவே, நீர் ஆசீர்வதித்து கொடுத்த தேவ வார்த்தைகளுக்காக உம்மை நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். இந்த நாளிலும் கூட உடைய ஜனங்கள், பிள்ளைகள் என்னென்ன காரியங்களுக்காக எல்லாம் போராடி கொண்டிருக்கின்றார்களோ, என்னென்ன தேவைகளுக்காக எல்லாம் ஜெபித்து கொண்டிருக்கின்றார்களோ, ஒவ்வொரு காரியத்திலும் ஆண்டவரே உம்முடைய சித்தத்தின்படி, திட்டத்தின்படி ஏற்ற நன்மைகளை, ஆசீர்வாதங்களை நீர் தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாளிலும் கூட கர்த்தாவே, அப்பா, நாங்கள் ஆண்டவரே உம்முடைய கற்பனையின்படி நடக்க, உம்முடைய சித்தத்தின்படி நடக்க தக்கதான நல்ல ஞானத்தை, கிருபை எங்களுக்கு நீர் தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, செய்யக்கூடிய எல்லா காரியத்திலும் உடைய சித்தம் உண்டாகட்டும். ஆண்டவரே, கையிட்டு செய்யக்கூடிய எல்லா காரியங்களிலும் ஏற்ற நன்மைகளை, ஆசீர்வாதங்களை கர்த்தர் தாமே தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய கிருபை, இரக்கமும், ஆண்டவரே, சமாதானமும், ஐக்கியமும் சதா காலமும் எங்களோடும் எங்கள் குடும்பங்களோடும் இருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நேரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம், நீர் மகிமைப்படும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோதரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். இந்த திருவார்த்தைகள் மூலமாக கர்த்தர் தாமே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து கர்த்தருக்காக உண்மையோடு உத்தமத்தோடு நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஓடுங்கள். கர்த்தர் உங்களை எல்லா காரியத்திலும் உயர்த்தி ஆசீர்வதிப்பார். God bless you.